ரோகிணி நான் சாப்பிடாமையே சாப்பிட்டுட்டாளா? ஆமாமா. இப்ப சாப்பாடு மேல எதுக்கு கோவம்? நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கமா. சாப்பாடு எப்பவும் லக்ஷ்மியா பாவிக்கணும், அதனால அதை நிராகரிக்க கூடாது. பாவம் பசிச்சிருக்கும் போல, அதனால அவ சாப்பிட்டுட்டா. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடலாம்ல. நீயும் சீக்கிரம் சாப்பிடுற. அக்கா, இந்தங்க சாப்பிடுங்க. ரோகிணி, இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க என் மேல கோவப்பட்ட எப்படி? சின்ன விஷயமா? நீ இன்னைக்கு மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டாண்டி ஏதோ பேசினால, நான் வேற என்ன பண்றதுக்கா? அவங்க உங்க கல்யாணத்தை பத்தி இடகுடமா பேசினாங்க, அது பிடிக்காம திட்டிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா ஒண்ணுக்கா, எங்க அக்காவை கட்டிக்க போற பையன் ரொம்பவே கொடுத்து வச்ச பையனு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. ரோகிணி, தேவையில்லாம ஐஸ் வச்சு என்ன கவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காத. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், இதெல்லாம் கொண்டு போ. சரி போங்க. இந்த வீட்ல யாருக்குமே என்ன பத்தி கவலை இல்ல. நானும் இன்னைக்கு சாப்பிடாமலே தூங்குறேன். ரோகிணி பாவம். சரி சரி பாட்டியம்மா, போதும், பேசினதெல்லாம் போதும். இனிமே நீ நடிக்க வேண்டாம். ஆமா, நீ எதுக்கு சாப்பிடாம தூங்கணும்? உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க. உங்களுக்கே தெரியும்ல, நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? கொண்ட மாதிரி பேச யாராலையும் முடியாதுடி. சரி, அதெல்லாம் விடு, சாப்பிடு. நானும் சாப்பிட போறேன். இந்தா. சீமா, சாப்பாடு எடுத்து சாப்பிடுமா. பெரியத்த, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேனே. சரிம்மா. சீமா கண்ணு, பொதுவா வெறும் வயிற்றோட தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீ சாப்பிட்டு தான் தூங்கணும். சரி. எனக்கு ரோகிணிக்கு நடுவுல என்ன நடக்குது? இப்ப எதுக்காக ரோகிணி என் மேல இவ்வளவு கோவமா இருக்கா? என்னால சாப்பிட முடியாத.
இப்ப ரோகிணி கிட்ட எப்படி பேசுறது, என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது, அவகிட்ட என்ன சொல்றது? நான் எதுவும் பேச போறதில்ல. நான் பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு தான் என்னை பத்தி கவலை இல்லையே. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. என்னை விட்டு நீ எப்பவும் சாப்பிட்டதே இல்ல. ஆனா இப்ப எதுக்காக நீ திடீர்னு மாறின? நான் சாப்பிட மாட்டேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. என்னை வந்து சமாதானப்படுத்தாம நீங்க தனியா சாப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காகவா இவ்வளவு கோபம்? சரி, என்னதான் இருந்தாலும் நான் தான் பெரியவன். அதனால நான் தான் விட்டு கொடுத்து அவகிட்ட முதல்ல பேசணும். நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தியே ஆகணும். ரோகிணி, 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 நான் சொல்றத